புதுக்கோட்டையில் எஸ்ஐஆரை எதிர்த்து திமுக கூட்டணி நடத்திய ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் நிர்வாகிகள் புறக்கணித்துள்ளனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், என்ன காரணம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்திய தேர்தல் ஆணையமானது எஸ்ஐஆர், அதாவது வாக்காளர் சிறப்பு திருத்தம், கடந்த சில தினங்களாக நடத்தி வருகிறது. இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தின் மூலமாக போலி வாக்காளர்கள் நீக்க முடியாது. அதாவது தேர்தல் நடப்பதற்கு 6 மாத காலமே இருப்பதால் தேர்தல் முடிந்த பிறகு இந்த எஸ்ஐஆர் நடத்த வேண்டும். இது போலி வாக்காளர்கள் நிறைய சேர்ப்பதற்கு வழிவகைகள் உள்ளன. மத்திய அரசும் பாஜக, அதாவது பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து பல்வேறு குளறுபடிகளை பல மாநிலங்களில் செய்து வருவதாக ராகுல் காந்தி ஏற்கனவே குற்றம் சாட்டிய நிலையில் இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக சட்டத்தை, அதாவது நிறுத்த வேண்டும், தமிழகத்தில் இதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாநில அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இன்று தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த புதுக்கோட்டையில் திமுக மாநில செயலர் ஜெனபாண்டியன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதில் திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டாலும் காங்கிரஸ் கட்சி இதில் கலந்து கொள்ளவில்லை. ஒருவர் கூட கலந்து கொள்ளவில்லை என்று குறிப்பிடத்தக்கது. நாம் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் தொடர்பு கேட்டபோது தொடர்ந்து மாவட்டத்தில் திமுக காங்கிரஸ் கட்சியை புறக்கணித்து வருகிறது. பல விஷயங்களுக்கு அழைப்பே கொடுப்பதில்லை. நேற்று தமிழக முதல்வர் வந்த போதும் தங்களுக்கு எந்த விதமான அழைப்போ கொடுக்கவில்லை. மேலும் இந்த போராட்டத்திற்கும் தங்களுக்கு அழைப்பு வரவில்லை. அதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியானது இந்த போராட்டத்தை புதுக்கோட்டை மாவட்டத்தில் புறக்கணித்துள்ளது என்ற தகவலை நமக்கு தெரிவித்துள்ளனர். கூட்டணி கட்சி சார்பில் மற்ற கட்சிகள் அனைத்தும் கலந்து கொண்டாலும் காங்கிரஸ் ஆனது நிர்வாகி ஒருவர் கூட கலந்து கொள்ளவில்லை என்று குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.